ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைலில் மீன் பொழிச்சது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி பாம்ஃப்ரெட் எடுத்துக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் முள் இல்லாத ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் ஸ்லிட் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா எல்லாமே உள்ள வரைக்கும் போகும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இது நார்மல் ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா தான். இப்போ அந்த ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா போகிற அளவுக்கு அந்த கேப்பில் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் இப்போ ஃபிஷ்ஷை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற ஃபிஷ் ஃப்ரைக்கு மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 60% மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக குக் ஆகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது அந்த மசாலா ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரைலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு வாழை இலையை எடுத்து இந்த வெங்காயம் வதங்கும் போதே அந்த ஆவியில் கொஞ்சம் நேரம் இப்படி காட்டுங்க. ஏன்னா நம்ம இந்த இலைக்குள்ளே தான் அந்த ஃபிஷ்ஷு இந்த மசாலா எல்லாத்தையும் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆவியில் காட்டும்போது தான் ஈஸியாக நமக்கு பொட்டலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளேவரும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால் இந்த மாதிரி காட்டிக்கோங்க. பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். டக்குன்னு தக்காளி வதங்கிரும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மசாலாவாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்த உடனே ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நமக்கு திக்காக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிருச்சு. நமக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அந்த பெரிய இலையை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை பேஸ் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலேயும் மிச்சம் இருக்கிற மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க.
இது பார்க்குறதுக்கு லாங் ப்ராசஸாக தெரியும், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா மசாலாவையும் ஃபிஷ் மேலே வச்சுட்டோம். இப்போ அந்த மசாலா வெளியே லீக் ஆகாத அளவுக்கு அந்த இலையை வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பொட்டலம் போட்டுக்கலாம். எனக்கு இலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால லீக் ஆகிடுங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் இதுக்கு அடியில் நான் ஃபாயில் பேப்பர் போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய இலை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இலையை மட்டுமே வச்சு நல்லா பொட்டலம் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ஸ்டீம் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அப்புறம் எச்சு ஊறும், அந்தளவுக்கு யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த இலையோட ஃப்ளேவர் அப்படியே வருது ஓப்பன் பண்ணும்போது. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து ஏதாவது ஸ்பூனில் ஃபோர்க் வச்சு மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக இருக்குது. அந்த ஃபிஷ் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கும். பாருங்கள், தொட்ட உடனே அவ்வளோ சூப்பராக வந்துட்டு அந்த கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.